ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு தான் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு 3 ஒன்றா ஆட் பண்ணி அதை எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த சோம்பு வெடித்ததுக்கப்புறம் பட்டை மிளகாய் எடுத்துக்கலாம், நீட்டு மிளகாயும் எடுத்துக்கலாம், குண்டு மிளகாயும் எடுத்துக்கலாம். அதை ஒரு 15லேருந்து 20 ஆட் பண்ணணும். உங்களுக்கு உரப்புக்கு பத்தலைன்னா அப்புறம் குழம்பு கொதிக்கிறப்ப வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளை போட்டோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அதை அரைச்சிக்கலாம். அதோட சேர்த்து தேங்காயையும் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிங்க. இப்போ மசாலா ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு குழம்பு வைப்போம். இதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு தக்காளிக்கு மேலே ஆட் பண்ண வேண்டாம், ஒரு பூண்டு ஃபுல்லாக, அப்புறம் கருவேப்பிலை. நெக்ஸ்ட்டு பேன் வச்சு எண்ணெயை ஊற்றி சோம்பு ஆட் பண்ணணும். சோம்பு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணணும். வெங்காயம் நல்லா செவந்ததுக்கப்புறம் பூண்டை ஆட் பண்ணணும். நீங்கள் பூண்டை அரைக்க வேணாம், முழு பூண்டாகவே போட்டுக்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ பூண்டு போட்டுக்கலாம். பூண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு எடுத்து வச்ச தக்காளியையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிங்க. இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கறி ஆட் பண்ணணும். இன்றைக்கி நாங்கள் 3/4 கிலோ கோழிக்கறி, நாட்டு கோழிக்கறி வீட்டில் இருக்கிறது தான், அதை ஆட் பண்ணிக்கணும். அதோட 1 ஸ்பூன் மஞ்சள்தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி இருக்கும். இதை நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணணும். அந்த மசாலாவை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் 20 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.